எத்தனையோ கோடான கோடி மனிதர்களை படைத்திருக்கின்றார். மனிதர்கள் இந்த உலகத்தை நிரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அதே வேளையிலே தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கும் சில குறிப்பிட்ட மனிதர்களை தேடிக்கொண்டே இருக்கின்றார். அதை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நாம் தியானிக்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 3வது அதிகாரம் 9ஆம் வசனம் ஒருவர் வாசியுங்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஆதாமை தேவன் கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். தேவன் தேடும் மனிதன் ஆதாம். தேவனாகிய கர்த்தர் முதலாவது இந்த பூமியிலிருந்து உண்டாக்கின மனிதன் ஆதாம். அவனுக்கு துணையாக ஒரு ஏவாள். இவர்கள் வாழும்படி தேவன் கொடுத்த வீடு ஏதேன் தோட்டம். அதிலே அவர்கள் மகிழ்ச்சியுடன் ஆசீர்வாதத்துடன் தேவ கிருபையுடன் வாழ்ந்து வந்தார்கள். அவ்விதமாக இருக்கும் பொழுது தேவனோடு கூட ஒரு சரியான ஐக்கியம் கொண்டவர்களாக, தேவனும் அவர்களும் தகப்பன் பிள்ளைகளைப் போல மிக அருமையாக ஒன்றாக அவர்கள் இருந்தார்கள். தேவனாகிய கர்த்தர் அடிக்கடி தோட்டத்தில் வருவார், தோட்டத்தில் உலாவுவார். அப்பொழுது ஆதாமும் ஏவாளும் அவரோடு உலாவுவார்கள், அவரோடு பேசுவார்கள், மகிழ்வார்கள். அப்படிப்பட்ட அழகிய ஒரு உறவு, ஒரு ஐக்கியம் அவர்களுக்குள் இருந்து வந்தது. தேவன் பரலோகத்திலே இத்தனை தூதர்களுடைய ஓயாத துதிகளின் நடுவிலே வாசம் பண்ணுகிறவர், பரிசுத்தமும் ஒளியும் நிறைந்த இடத்திலே இருக்கிறவர். அங்கே அவர் சொல்லுகிற காரியத்தை உடனே செயல்படுத்த கேருபீன்கள், சேராபீன்கள், எத்தனையோ விதவிதமான தூதர் கூட்டங்கள் உண்டு. இவைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர் இறங்கி வருவார். மனிதனோடு அன்பு கூற வேண்டும், மனிதனோடு பழக வேண்டும், மனிதனோடு பேச வேண்டும். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி அவர் அடிக்கடி வந்து மனிதனோடு பேசிக்கொண்டே இருந்தார். அப்படி இருக்கும் பொழுதுதான் ஒரு நாளிலே தேவன் வரும் பொழுது மனிதனை காணவில்லை. வழக்கமாக வரும் பொழுதெல்லாம் ஓடோடி வந்து பேசி மகிழுகின்ற மனிதன் இன்றைக்கு எங்கே போய்விட்டான் என்று சொல்லிதான் அவனை நோக்கி ஆண்டவர் சத்தமிடுகிறார். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், ஆதாம் என்பவனை தேவன் இழந்து விட்டார். அவன் காணாமல் போய்விட்டான். ஆகவே தேவன் அவனை தேடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆதாம் எப்படி போய்விட்டான் என்று நமக்கு தெரியும். தேவன் வேண்டாம் என்று சொன்னதை சாத்தானின் ஆலோசனை கேட்டு அவன் செய்த பொழுது தேவனுடைய ஐக்கியத்தை இழந்து அவன் தேவனிடத்திலிருந்து, தேவ சமூகத்திலிருந்து காணாமல் போய்விட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது கர்த்தர் அவனை தேடுகிறார். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? நீ எங்கே இருக்கிறாய்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னோடு தினமும் பேசுகிற ஆதாமே, இன்றைக்கு என்னோடு பேச உன்னை காணவில்லையே, நீ எங்கே இருக்கிறாய் என்று தேவனாகிய கர்த்தருடைய சத்தம் தோட்டத்திலே தொனிக்கிறது. இன்று பகல் வேளையில் சபையாகிய தோட்டத்திலே தேவனாகிய கர்த்தருடைய சத்தம் தொனிக்கிறது. என்னோடு பேச வேண்டிய ஆதாமே, நீ ஏன் என்னோடு பேசும்படி வரவில்லை? என்னோடு ஜெபத்திலே பேச வேண்டிய ஆதாமே, என்னோடு ஏன் நீ ஜெபத்திலே பேசும்படி உன்னை காணவில்லை? உன் ஜெப வேளையில் உன்னை நான் காணவில்லை. உன்னை தேடி நான் தோட்டத்திலே வந்தேன், நீயோ என்னிடத்தில் வரவில்லை. நீயோ என்னிடத்தில் பேசும்படி என் அருகில் வரவில்லை என்று தேவனாகிய கர்த்தருடைய சத்தம் இன்று இந்த சபையாகிய தோட்டத்திலே தொனித்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அன்று தோட்டத்தில் வந்து ஆதாம் என்னோடு வந்து பேச வேண்டும் என்று எதிர்பார்த்து அவன் எங்கே என்று தேடின கர்த்தர் இன்றைக்கு இந்த தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது, மகனே, மகளே, நீ ஏன் நேற்றைக்கு என்னோடு பேசவில்லை? நீ ஏன் முந்தா நாள் என்னோடு பேசவில்லை? நீ ஏன் என்னோடு சில நாட்களாக பேசாமல் இருக்கிறாய்? உன் ஜெப வேளையில் நான் உன்னை தேடி வருகிறேன், உன்னையோ என் சமூகத்திலே காணவில்லை. நீ எங்கே போனாய் என்று சொல்லி உங்களை பேர் சொல்லி தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு தேடிக் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அவர் தேடுகிற மனிதன், அவர் தேடுகிற மனுஷி நீதான். ஜெபிக்க ஏன் நீ வரவில்லை? ஜெபத்திலே ஏன் நீ பங்கு பெறவில்லை?
தனியா என்னோடு பேசுவாயே, ஏன் சில நாட்களாக நீ என்னோடு பேசவில்லை? குடும்பமாக நீங்கள் என்னோடு ஐக்கியம் கொள்வீர்களே, குடும்பமாக பாடி என்னை மகிமைப்படுத்துவீர்களே, குடும்பமாக என்னை புகழ்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுவீர்களே, குடும்பமாக சேர்ந்து என்னோடு சில காரியங்களை கேட்பீர்களே, எங்கே எங்கே என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு தேடிக்கொண்டே வருகிறார். அல்லேலூயா. சபையாய் சேர்ந்து அமர்ந்து நீங்கள் உபவாசத்தோடு என்னை தேடுவீர்களே, விழிப்போடு என்னை நோக்கி கூப்பிடுவீர்களே, ராக்காலங்களில் என்னிடத்தில் வருவீர்களே, ஆதாமே ஏவாளே எங்கே? இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் அவரோடு பேச வந்து கொண்டிருந்தவர்கள் பேச வருவதில்லை என்று சொல்லி அவர் உன்னை கூப்பிட்டு தேடிக்கொண்டே வருகின்றார். ஆமென். அல்லேலூயா. இந்த கூப்பிடுதலின் சத்தம் அன்று ஆதாம் ஒளித்திருந்த ஆதாமுடைய செவிகளில் விழுந்தது. உண்மை நிலவரத்தை சொன்னான். ஐயா, உடைய சத்தத்தை நான் கேட்டேன், நான் நிர்வாணியாகிவிட்டேனே, ஆனபடினால் தான் ஓடி ஒளித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி உண்மையை திறந்து சொல்லுகிறான். தன் நிலைமையை திறந்து சொல்லுகிறான். ஐயா, நான் ஒரு நாள் உம்மை தேடி உம்முடைய சமூகத்தில் ஓடோடி எதிர்கொண்டு வந்தது உண்மைதான். இன்னைக்கு முடியல ஐயா, தப்பு செஞ்சிட்டேன், மாட்டிக்கொண்டேன், நிர்வாணியாகிவிட்டேன், என்னால் வர முடியல. பிசாசு நிர்வாணியாக்கி விட்டான். பிசாசு வஸ்திரத்தை உரிந்து போட்டான். ஓ, நீ ஏன் ஜெபிக்க வரவில்லை? உன்னில் இருந்த தெய்வீக வஸ்திரத்தில் ஒன்றை பிசாசு உரிந்து போட்ட காரணத்தினாலே இன்றைக்கு ஜெபத்தில் இராதபடிக்கு, ஜெபிக்க முடியாதபடிக்கு எங்கேயோ ஒளித்துக் கொண்டு இருக்கிறார். தேவ சமூகத்தை நோக்கி பார்க்க முடியவில்லை. தேவனுடைய சமூகத்தில் கிட்டி நெருங்கி வர முடியவில்லை. சகோதரனை சிந்தியுங்கள், சகோதரியை சிந்தியுங்கள். தேவன் தேடி வருகிறார். உன்னுடைய ஐக்கியத்தை அவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு தூதர்களோடு பேச முடியும், எத்தனையோ பரிசுத்தவான்கள் அவருக்கு கொண்டு பேச முடியும். ஆனால் நம்மை தேடி அவர் வருகிறார். அல்லேலூயா. உன்னுடைய பேச்சு நான் கேட்கணும், என் மகளே, உன்னுடைய பேச்சை நான் கேட்கணும், உன்னுடைய குரலை நான் அடிக்கடி கேட்கணும். அதான் ஆண்டவர் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எங்கே போனாய்? ஜெபத்துக்கு வராமல் எங்கே போனாய்? செவ்வாய்க்கிழமை இரவு தோறும் கூடி வந்து உட்கார்ந்து வட இந்தியாவில் நடக்கிற என்னுடைய ஊழியத்தை குறித்து என்னோடு பேசிக் கொண்டிருப்பீர்களே, அந்த கூட்டத்தில் இருந்த நீ இன்றைக்கு எங்கே? ஆண்டவர் தேடிக்கொண்டே வருகிறார். எந்த ஒரு ஜெபத்திலே தேவ சமூகத்தில் ஒன்றாய் கூடி வந்து ஜெபிக்கிறீர்கள், அது தேவனுக்கு மிக பிரியமானது. குடும்பமாய் கூடி ஜெபிக்கிறீர்கள், அது தேவனுக்கு மிக பிரியமானது. ஏனென்றால் அது அவரிடத்தில் பேசுகிற நேரம். அல்லேலூயா. அவருக்காக மனுஷனிடத்தில் பேசுகிற நேரங்கள் உண்டு, மற்றும் நம்முடைய காரியங்களுக்காக செயல்படுத்துகிற நேரங்கள் உண்டு. ஆனால் இந்த ஜெப வேளை என்பதோ அவரோடு நாம் பேசுகின்ற வேளை அல்லவா? அவருக்கு அதில் மிக்க மகிழ்ச்சி. அல்லேலூயா. அந்த நேரத்தில் நாம் குறைத்து விட்டோம் என்றால், அந்த நேரத்தில் நம்மை அங்கே காணவில்லை என்றால், அவர் ஆதாமை தேடி வந்தது போலதான் சத்தம் கொடுக்கிறார். மகனே, எங்கே இருக்கிறாய்? ஜெப நேரத்தில் உன்னை தேடி வந்திருக்கிறேன், நீ எங்க இருக்கிறாய்? எங்கேயாவது ஜங்ஷன்ல நின்று கொண்டிருக்கிறாயா? யாத்திரை போய்கொண்டிருக்கிறாயா? உன் காரியமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறாயா? மகனே, நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன், உன்னோடு பேச விரும்புகிறேன். ஆமென். அல்லேலூயா. ஆராதனை நேரத்திலே தேவன் தோட்டத்திலே உலாவுகிறார். உலாவி கொண்டு மகனே என்று கூப்பிடுகிறார். சிலர் ஆராதனைக்கு வந்தாலும் ஆராதிக்க மாட்டார்கள், சிந்தனை எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கும். ஆளுதான் உட்கார்ந்து இருப்பார்களே தவிர அவர்களுக்குள்ளிருந்து ஆராதனை எழும்பாது. தேவ சமூகத்தை அவர்கள் நெருங்கி வருகிறது இல்லை. அப்ப தேவன் கூப்பிடுகிறார். எங்க மகனே, தோட்டத்துல தான் இருக்கிற நீ, ஆனா உன்னை காணலையே, என் பக்கத்துல நீ வரலையே. ஆதாம் ஏவாளும் தோட்டத்துல தான் இருந்தாங்க, ஆனா ஒளித்து இருந்தாங்க. அது மாதிரி சிலர் ஆராதனையில தான் உட்கார்ந்து இருப்பாங்க, முழங்கால கூட நிப்பாங்க, ஆனா ஒளித்திருப்பாங்க. தேவ சமூகத்திலே அவர்கள் வருகிறதில்லை. அதனால தேவன் கூப்பிடுறார். மகனே, நீ ஆராதனைக்கு வந்திருக்கிறாய், ஆனா எங்கே ஒளித்துக் கொண்டிருக்கிறாய்? மகனே, யாருக்கு பின்னால ஒளிஞ்சிருக்கிற? எதுக்கு பின்னால ஒளிஞ்சிருக்கிற? எந்த விருட்சத்துக்கு பின்னால நீ ஒளிச்சு கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி கர்த்தர் நம்மை தேடுகிறார். அல்லேலூயா.
ஆகவே இந்த தேடுகைக்கு நாம் ஒரு பதில் கொடுக்க வேண்டும் என்றால் நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும், ஆராதிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, உங்கள் ஜெபத்தின் அளவை இன்றைக்கு வந்து அளந்து பாருங்கள். எவ்வளவு ஜெபிக்கிறீர்கள் என்று ஒரு ஸ்கேல் போட்டு இப்பொழுது அளந்து பாருங்கள். உங்கள் ஜெப நேரத்தை ஒன்று அளந்து பாருங்கள். இந்த ஜெபத்தினுடைய ஆழத்தை ஒன்று அளந்து பாருங்கள். இந்த ஜெபத்தினுடைய விசாலத்தை ஒன்று அளந்து பாருங்கள். கர்த்தர் இன்றைக்கு ஒரு ஜெபத்தை உங்களிடத்தில் எதிர்பார்த்தவராக, நீங்கள் அவரிடத்தில் அதிகமாய் பேச வேண்டும் என்று எதிர்பார்த்தவராக இன்றைக்கு தேவன் ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உன்னுடைய ஜெபத்தின் நேரம் எவ்வளவு? ஒரு நாள் எத்தனை மணி நேரம் ஜெபிக்கின்றாய்? அதை முதலாவது அளந்து பார். இந்த நேரம் போதுமா? ஒரு மனிதன் எந்த அளவுக்கு ஜெபிக்கிறானோ அந்த அளவுக்கு அவன் உயர்வான், வெற்றி பெறுவான். அல்லேலூயா. ஒரு பக்தன் சொன்னான், no man is greater than his prayer life. எந்த ஒரு மனிதனும் தன் ஜெப வாழ்க்கையை விட பெரியவன் அல்ல. ஒரு மனிதன் எவ்வளவு ஜெபிக்கிறானோ அந்த அளவுக்கு தான் அவன் கர்த்தருக்கு முன்பாக ஒரு பெரிய மனிதனாக, பிரயோஜனப்படுகிறவனாக, ஆசீர்வதிக்கப்பட்டவனாக, உயர்த்தப்பட்டவனாக நிற்க முடியும். இன்றைக்கு ஜெபத்தினுடைய அந்த டைமிங்ஸ், ஜெபத்தினுடைய வேளை, எவ்வளவு நேரம் என்பதை முதலாவது சிந்தியுங்கள். இதுவரைக்கும் அந்த ஜெப பழக்கமே இல்லை. ஒரு வெறுமை வாழ்வு நான் வாழ்கிறேன், தேவனோடு எனக்கு ஐக்கியம் இல்லை என்று சொல்லுகிற எந்த சகோதரனாயிலும் சகோதரியாயிலும் இங்கே இருப்பீர்கள் என்றால் உங்களுக்காக பரிதாபப்படுகிறேன். ஆனால் ஒரு அன்பான ஆலோசனை உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு தொடங்குங்கள். அல்லேலூயா. நாளைக்குன்னு சொன்னா நடக்க, இன்னைக்கு தொடங்கு. இன்னைக்கு தொடங்கு. ஒரு அரை மணி நேரமாவது ஜெபிக்கிறேன்னு ஃபர்ஸ்ட் தொடங்கு. ஆண்டவரோட என் காரியத்தில் நான் பேச போறேன். பேச தொடங்கினால் ஜெபம் தானாக வரும். ஜெபத்தின் நேரத்தை குறித்து கவனியுங்கள். ஜெபத்தின் நேரத்தை அதிகரியுங்கள். ஜெபிக்க ஜெபிக்க விடுதலை வரும். ஜெபிக்க ஜெபிக்க ஆசீர்வாதம் இறங்கும். ஜெபிக்க ஜெபிக்க அற்புதங்கள் நடக்கும். ஜெபிக்க ஜெபிக்க கட்டுகள் உடைந்து போகும். அல்லேலூயா. ஜெபம், ஜெபமே ஜெயம். இரண்டாவது, ஜெபத்தின் ஆழத்தையும் ஒன்று அளந்து பார்க்கணும். ஜெபத்தின் நேரம் மட்டுமல்ல, ஜெபத்தின் ஆழம் என்ன, அந்த ஜெபத்தின் அனுபவங்கள் எப்படி இருக்கிறது. நான் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறேனா, ஆவியில் நிறைந்து பரிசுத்தாவிக்குள் ஜெபம் பண்ணுகிறேனா, கருத்தோடு ஜெபம் பண்ணுகிறேனா, கர்த்தர் என்னுடைய சிந்தனையில் தருகிற காரியங்களை வைத்து போராடி ஜெபம் பண்ணுகிறேனா, சத்துருவை எதிர்த்து ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தருடைய சமூகத்தில் பலன் கொண்டு ஜெபிக்கிறேனா, இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். பல அனுபவங்கள். ஜெபத்தின் ஆழம் என்ன? சும்மா மேலோட்டமான ஜெபம். எத்தனை வருட விசுவாசி நாம் இன்றைக்கும் மேலோட்ட ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம் என்றால் ஜெபத்திலே நாம் ஏன் வளரவில்லை? இன்றைக்கு சிந்தியுங்கள். நாம் எவ்வளவு ஆழமாய் ஜெபிக்கிறோமோ அவ்வளவு உயரமாய் மேன்மை அடையுமோ. அல்லேலூயா. எவ்வளவு ஆழமாய் ஜெபிக்கிறோமோ அவ்வளவு உயரமாய் மேன்மை அடைவோம். எவ்வளவு ஆழமாய் பெயர் போடுகிறோமோ அவ்வளவுக்கு உயர்ந்து கனி தருவோம். அல்லேலூயா. ஜெபத்தின் ஆழங்கள் என்ன? டேவிட் பிரைனார்ட் சிறு வாலிபன் ஜெபிக்க கற்றுக்கொண்டான். ஜெபமே தன் வாழ்வின் செயலாக மாற்றிவிட்டான். அந்த மனிதன் ஜெபிக்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் பரிசுத்த ஆவியில் சார்ந்து ஜெபிக்க தொடங்கினான். தேவனில் சார்ந்து ஜெபிக்க தொடங்கினான். அப்பொழுது தேவன் ஒவ்வொரு நாள் ஜெபத்திலும் புதிய புதிய அனுபவங்களில் நடத்த தொடங்கினான். ஜெபிக்கிறது என்று சொன்னால் அவனுக்கு வித்தியாசமான அனுபவங்கள். அதை ஒரு டைரியிலே எழுதி வைத்தான். அது புத்தகமாக வெளிவந்திருக்கிறது. நம்முடைய புக் ஸ்டால்ல கூட இருந்தது. இப்பொழுது இருக்கிறதா என்று தெரியவில்லை. வேண்டுமென்றால் அந்த சகோதரிடத்தை சொன்னா வருத்தி தருவார்கள். அதெல்லாம் எல்லாரும் வாசிக்க வேண்டிய புத்தகம். டேவிட் பிரைனார்டுடைய டைரி குறிப்புகள். ஜெபம் எப்படி அவர் எழுதுகிறார். நான் ஜெபிக்கும்படி அமர்ந்தேன். சற்று ஸ்தோத்தரிக்கும் பொழுது கர்த்தர் என்னை வித்தியாசமான ஒரு அனுபவத்தில் நடத்தினார். ஓ, அழிந்து போய்கொண்டிருக்கிற செவ்விந்தியர்களை பற்றின பாரத்தை என் சிந்தையிலே கொண்டு வந்தார். அவர்களுக்காக நான் ஜெபிக்க தொடங்கின பொழுது என்னை அறியாமல் பெருமூச்சுகள் எனக்குள் எழும்பிக் கொண்டே இருந்தது. இந்த பெருமூச்சுகளோடு கூட நான் செவ்விந்திய மக்களை ரட்சியும் என்று சொல்லி ஜெபித்தேன். கண்ணீர் தாரை தாரையாய் வடிந்தது. என் அழுகை என்னால் அடக்க முடியல, என் பெருமூச்சை என்னால் அடக்க முடியவில்லை என்று ஒரு நாள் எழுதுகிறார். இன்னொரு நாள் எழுதுகிறார், நான் ஜெபிக்க தொடங்கின பொழுது கர்த்தரை நினைத்தேன், அவருடைய மகிமையை நினைத்தேன், அவருடைய மகத்துவத்தை நினைத்தேன், பூரித்தேன். சந்தோஷம், கலிகூறுதல், ஆனந்தம்
எனக்குள் எழும்பி சந்தோஷம் வந்து கொண்டே இருந்தது என்று ஒரு நாள் எழுதுகிறார். ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான அனுபவங்கள். பனி பெய்கின்ற நாட்களில் கூட வெளியே செடியின் மூட்டிலே அமர்ந்து கொண்டு பயங்கரமாக ஜெபிப்பாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபித்து ஜெபித்து அப்படியே அவருக்கு வேர்வையாய் வடியுமா, அப்படி ஜெபிப்பாராம். இப்படியெல்லாம் பல அனுபவங்கள் பாருங்கள். ஜெபத்தின் ஆழங்கள். அல்லேலூயா. ஜெபத்தின் ஆழங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் இரவு நேரம் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறீர்கள்? அவர்கள் மட்டும் கரம் உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. இரவு நேரம் தூக்கத்திற்கு போக முன்ன 2 கரம் உயர்த்தி சில முக்கிய குறிப்புகளை வைத்து தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்கள். அது ஒரு அனுபவம். இது போல எத்தனையோ அனுபவங்கள் பரிசுத்த ஆவியானவர் ஜெபத்தில் நடத்துவார். அப்ப ஜெபிக்க ஆர்வம் வரும். ஜெபம் ஒரு சந்தோஷமாய் மாறும். ஜெபம் ஒரு ஹாபியாக மாறும். நமக்கு இன்பமான ஒரு பழக்கமாக ஜெபம் மாறிவிடும். ஜெபத்தை என்னமோ பெரிய இமயமலை கடினமானது என்று நினைத்து கொண்டிருக்க கூடாது. சிம்பிளா மனிதனோடு பேசுவது போல தேவனிடத்தில் பேச தொடங்குங்கள். அந்த ஜெபம் வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆண்டவரோட கொஞ்சம் கவனம் செலுத்தி சிந்தனையை கர்த்தருக்கு நேராக்கி ஜெபிக்க தொடங்குங்க. பைபிள் வசனங்களை அறிக்கை பண்ணி ஜெபிக்க தொடங்குங்க. இந்த ஜெபத்தில் புதிய அனுபவங்கள் வரும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே ஜெபத்தின் விசாலத்தையும் கூட நான் சொல்ல விரும்புறேன். ஜெபத்தினுடைய நேரம், ஜெபத்தினுடைய ஆழம், ஜெபத்தினுடைய சொல்லுங்க விசாலம். விசாலம். எத்தனை பேருக்கா ஜெபிக்கிறோம்? எந்தெந்த காரியத்துக்கா ஜெபிக்கிறோம்? எனக்கு மட்டும் ஜெபிக்கிறது விசாலம் கிடையாது. என் குடும்பத்துக்காக, என் சுற்றிலும் இருக்கிற மக்களுக்காக, என் சொந்தக்காரங்களுக்காக, என் சபையில் வருகிற மக்களுக்காக, என்னோடு வேலை பார்க்கிற மக்களுக்காக, என்னுடைய தெருவில் வாழுகிற மக்களுக்காக, என் மாவட்டத்துக்காக, என் மாநிலத்துக்காக, என்னுடைய தேசத்துக்காக, தேசங்களுக்காக என்று விசாலம் அடைஞ்சிட்டே போகணும். ஜெபம் எவ்வளவு காரியங்களுக்காக, எவ்வளவு ஆட்களுக்காக, எவ்வளவு ஊழியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோமோ அதுதான் இந்த ஜெபத்துடைய விசாலம். இந்த ஜெபத்துடைய விசாலமும் என்ன செய்யட்டும்? அதையும் அளந்து பாருங்கள். அல்லேலூயா. சில தனக்காகவே ஜெபித்து காலத்தை ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். அது தவறு. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டிக் கொண்ட பொழுது யோபின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அது இயேசு கிறிஸ்துவின் சுபாவம். இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் பிதாவின் வலது பார்சத்தில் இருந்து நம் அனைவருக்காக பரிந்து பேசி ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவரோடு இணைந்து ஜெபிக்கணும். ஆவியானவர் நமக்குள் இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக என்ன பண்ணி கொண்டிருக்கிறாரா? விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார். எனவே அந்த இயேசுவோடு இணைந்து ஆவியானவருக்குள்ளாகி நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ஜெபமானது அப்படியே வளர்ந்து கொண்டே வரும். ஒவ்வொருவரும் ஜெபத்திலே வளரணும். நீங்கள் ஜெபத்தில் எவ்வளவு வளருகிறீங்களோ அவ்வளவு தூரம் வாழ்க்கையின் மற்ற பகுதிகள் தானாக வளர்ச்சி உண்டாம். ஆமென். 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 ஆகவே ஜெபியுங்கள். கர்த்தர் இன்றைக்கு அதற்காகத்தான் உங்களை தேடி சத்தம் கொடுக்கிறார். நீ எங்கே இருக்கிறாய்? ஜெபத்தை பொறுத்த மட்டிலே நீ எங்கே இருக்கிறாய்? என்னோடு பேசுகிற அனுபவத்தில் எங்கே இருக்கிறாய்? என்னிடத்தில் வருகிற அனுபவத்திலே நீ எங்கே இருக்கிறாய்? அல்லேலூயா. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் தவறுகள் குறைகள் வரும் பொழுது ஆதாமை போல சில வீழ்ச்சிகள், ஆதாமை போல சில பாவங்கள் குற்றங்கள் வரும் பொழுது தேவனை விட்டு விலகி ஓடாமல் அந்த தேவனிடத்தில் வந்து நம் பாவங்களை அறிக்கையிட வேண்டும். நம்முடைய பாவங்களை நாம் மறைத்தால் நாம் வாழ்வடைய முடியாது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் கர்த்தர் அதெல்லாம் என்ன செய்வார்? நமக்கு மன்னிப்பார். ஹல்லேலூயா. எனவே கர்த்தரிடத்தில் வாருங்கள். குற்றத்தில் தவறில் வீழ்ச்சியில் இருக்கிறவர்களே, நீங்கள் இயேசுவை விட்டு நான் விழுந்து போனேன் அல்லது நான் தப்பு செஞ்சிட்டேன், இயேசுவிடத்தில் எப்படி வர முடியும் என்று சொல்லி இயேசுவை விட்டு இன்னும் இன்னும் விலகினால் இன்னும் தீமைதான் உங்களுக்கு வரும். ஆனால் தப்பு செஞ்சிட்டேன், ஐயோ இது உண்மையா, இது ஒரு பெரிய தப்பு என்று அதை ஒத்துக்கொண்டு நீங்கள் திரும்பவும் இயேசுவிடத்தில் வாருங்கள். இயேசுவே, நான் செய்த பெரிய தப்பு, ஆண்டவரே என்னை மன்னித்து விடுங்க ஐயா என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவிடத்திலே நீங்கள் வந்து அந்த மன்னிப்பு உண்மையா மனஸ்தாபத்தோடு கூட மன்னிப்பு கேட்டால் இயேசு உங்கள் பாவங்களை மன்னிப்பார். அல்லேலூயா. திரும்பவும் வாருங்க. தேடுகிறார். மகனே எங்கே எங்கே போயிட்டாப்பா? சொல்றோம், ஆதாம போல பாவம் செய்துட்டேன், தப்பு செஞ்சுட்டேன், ஒளிச்சிருக்கிறேன். ஒளிச்சிருக்காதீங்க, வா, உனக்கு சில பரிகாரம் நான் செய்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் பரிகாரம் செய்வார், பாவ மன்னிப்பை தருவார். ஆமென். அவர் நம்மை விடுவிக்கிற தேவன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர்ட்ட கேட்கணும், ஆண்டவரே நல்லா ஆவிக்குரிய ஜீவியத்துல ஓடுகிறேன்ப்பா,
ஆனா இந்த குறிப்பிட்ட இடம் வரும் பொழுது அந்த பாவத்துல விழுந்துடுறேன் ஆண்டவரே, மற்றபடி எல்லாம் வெற்றியா இருக்குது. அந்த ஒரு இடம் வரும் பொழுது சாத்தான் அப்படியே கண்ணிய வச்சிடறான், நானும் அந்த குறிப்பிட்ட பாவத்துல விழுந்துடுறேன். 4 மாசம் ஒழுங்கா ஓடுது, அடுத்தது டக்குன்னு அங்க மாட்டிக்கிடுறேன், திரும்ப எனக்கு சோர்வாயிடுது, திரும்பவும் நான் கீழே போறேன். அப்ப அதை வச்சு ஸ்பெஷலா இந்த நைட் ரெஸ்டோரேஷன் பிரேயர்ல ஒரு பாயிண்டா வச்சிடணும். இந்த குறிப்பிட்ட பாவத்தை தான் சாசு நம்மள கண்ணி வைக்கிறான், இந்த காரியத்தை அடிக்கடி பிடிச்சு விழப் பண்றான்னு சொன்னா அதை நாம டெய்லி ஜெபத்துல வச்சிருவோம். ஆண்டவர் பாத்துல கையை உயர்த்தி, அப்பா கையை உயர்த்துறது எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்ல? சரண்டர். கையை உயர்த்தினா என்ன அர்த்தம்? ஒப்படைச்சிட்டேன், அப்படித்தானே? சரண்டர் ஆயிட்டேன், நான் சரணாகதி அடைந்து விட்டேன் என்று சொல்லுகிறது. அப்ப அது மாதிரிதான் ஆண்டவர் பாத்துல கையை உயர்த்தி இந்த மாதிரி காரியங்களை நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அந்த போராட்டங்கள்ல இருந்து அற்புதமான விடுதலை தருவார். ஆமென், அல்லேலூயா. செய்வீர்களா? அதை வச்சுட்டே ஓடாதீங்க, அது உங்களை வாழ்க்கையே கெடுத்து போடும். அதை எப்படியாவது அதுல இருந்து ஒரு விடுதலை நீங்க பெறணும். பெற வேண்டும் என்றால் நான் சொன்னது மாதிரி அதற்காக நீங்க ஸ்பெஷலா ஜெபிக்கணும். அல்லேலூயா. அதை கண்டுபிடித்து அதுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு அதிசயத்தை விளங்க பண்ணுவார். கர்த்தர் அவரோடு ஆராதிக்க வேண்டிய ஆதாம் எங்கே என்று தேடுகிறார், அவரோடு ஜெபிக்க வேண்டிய ஆதாம் எங்கே என்று தேடுகிறார், அவரோடு உறவாட வேண்டிய ஆதாம் எங்கே என்று தேடிக் கொண்டிருக்கிறார். அவர் தேடும் ஆதாம்களில் சிலர் இங்கே உண்டு. இன்றைக்கு அவரண்டை எழுந்து வாருங்கள். அல்லேலூயா. 2வது ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். உன் சகோதரனாகிய ஆபேல்